ஓகே, பாருங்க. அப்ப கிளாஸஸ் எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா, முதலாவது சண்டே, சரியா, சண்டேயும் டியூஸ்டேயும் தான் நாங்க இப்ப டார்கெட் பண்ணிக்கிற 5:30 to 6:30 தான் நாங்க இப்போக்கி போட்டிக்கிறோம். 1 hour கிளாஸ் தான். சரியா, கொஞ்ச நாள் போக்குள்ள நாங்க ஒரு 2 3 கிளாஸஸ் போக்குள்ள நாங்க அதை 2 hours மாத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம். அப்படின்னா 5:30 to 7 வரைக்கும் செய்யறதுக்கு ஒரு டார்கெட் வரும். 2 hours இல்ல, 1.5 hour. இப்போ 1 hour தானே, 5:30 to 6:30 1 hour. கொஞ்ச நாள் போக்குள்ள நாங்க 1.5 hour செய்யறதுக்கு நாங்க மாத்துவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துவோம். அப்ப நாங்க இப்ப டார்கெட் பண்ண வந்து முதல் 3 கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாவே செய்யறதுக்கு. சரியா, முதல் 3 இல்லாட்டி ஒரு 5 கிளாஸஸ் மாதிரி ஃப்ரீயா நடக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு நல்லா விளங்குறதானே, நல்ல பரிச்சயம் ஆயினோடனே அதை நாங்க ஆஹ், இன்னும் டிசைட் பண்ணிடல. ஃபீஸ் எடுக்கிறத பத்தி, எவ்வளவு எடுக்கிறத பத்தி ஒண்ணுமே டிசைட் பண்ணிடல. இப்ப நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருங்க. நாங்க அப்படி ஃபீஸ் எடுக்கிறேன்டா அதை நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டினியூவாவே கிரேட் 9 வரைக்கும் சில நேரம் ஃப்ரீயா போவோம். மேலும் அது நாங்க அந்த அகாடமி டிசைட் பண்றதை வச்சு தான் நாங்க முடிவெடுக்க போறோம். இன்னும் முடிவெடுக்கல. நாங்க முதல் 3 கிளாஸஸ் இல்லாட்டி முதல் 5 கிளாஸஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே அட்மிஷனும் இல்ல, ஃபீஸும் இல்ல, ஒன்றுமே இல்ல, கம்ப்ளீட்டா ஃப்ரீயா தான் கொண்டு போவோம். சரியா, அது நாங்க அது பிறகு அந்த 5 கிளாஸஸ் பிறகு ஒரு 3 கிளாஸஸ் பிறகு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் என்ன செய்ய போறோம். சரி, அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருந்தா சரி. சரியா, தொடர்ந்து நான் உங்களுக்கு குரூப்ல தான் லிங்க் போடுவேன். குரூப்ல தான் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் குரூப்ல தான் வரும். இன்னும் அந்த குரூப்ல சேராத பிள்ளைகள் யார் சரிக்கிறீங்கன்னா, இதான் என்ன நம்பர். சரி, இதை தவிர வேற நம்பர் எனக்கு இல்ல. கரெக்டா இந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணிடுங்க. இல்லாட்டி வேற யாருக்கும் அனுப்பினு சொன்னா கடைசிக்கு கேஸ் பாரம் ஆயிடும். சரி, இந்த நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க. இது என்ன வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு உங்களோட நேம் மட்டும் அனுப்பினா போதும். நேமும் கிரேடும் அனுப்புங்க. ஏன்னா கிரேட் தெரிய வேண்டிய எனக்கு ஏ லெவல் புள்ளில், ஓ லெவல் புள்ளில் நினைப்பேன் நான். கட்டாயம் நேமும் கிரேடையும் அனுப்புங்க. நான் உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிக்கொள்றேன். நீங்க குரூப்ல ஆட் பண்ணிக்கொண்டு சொன்னா உங்களுக்கு எல்லாமே குரூப்ல தான் அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் வரும். சரியா, தனிப்பட்ட முறையில வராது. குரூப்ல தான் எல்லா விஷயங்களும் வரும். அப்ப உங்க குரூப்ல நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. சரியா, ரைட். அப்ப இதான் நான் நம்புறேன். மத்தது என்ன தெரியுமா? மத்தது ஆஹ், நான் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பேன். சரியா, நான் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பேன். இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்க, நாங்க இப்ப கேள்விகள் செய்யறோம் தானே நாங்க. சரியா, பாருங்க, பின்வரும் நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணங்கிகளை தருகின்ற இப்ப நான் கேட்பேன் உங்கள்கிட்ட. கொலரான்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கி எதுன்னு ஒரு சும்மா கேட்பேன். கேட்க கொள்ள உங்களுக்கு 2 3 விதங்கள் இருக்கிற பதில் சொல்றது. பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? மைக்க ஒன் பண்ணி சொல்றது. மைக் ஒன் பண்ணுங்க, உங்களோட பதில சொல்லுங்க. நீங்க யாரு எவரோ யாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு மட்டும் விளங்கு யாரு சொல்றாங்க, யார் பேர், எங்களுக்கு பேரெல்லாம் விளங்கும். யார் யாரு நல்ல அந்த நல்ல வேகமா வேலை செய்யறாங்கன்னு எங்களுக்கு பேரெல்லாம் விளங்கும். அவங்களுக்கு நல்ல நாங்க கவனிச்சு அவங்களுக்கு நல்ல வழிகாட்டல கொடுப்போம் நான். சரியா, அப்ப மைக் ஒன் பண்ணி பதில் சொல்றதுதான் பெஸ்ட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு வழி உண்டு, இது சட்ல சொல்றது. உங்களோட விடையே சட்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா மைக் ஒன் பண்ணி சொல்றது மிச்சம் நல்ல. சரியா, மிச்சம் நல்லா மைக் ஒன் பண்ணி சொல்றது. சரியா, ரைட். அப்ப நான் இப்ப இப்படியும் கேட்பேன். நான் சும்மா உதாரணத்துக்கு டவுட் என்ன சரிந்தாண்டா கேளுங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் ஒன் பண்ணி கேட்கும். நான் இடையில விளங்கப்படுத்துற நேரம் ஒரு விஷயம் விளங்கலண்டா, ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சுண்டா, ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுண்டா, என்னமாலும் இருந்தாலும் நீங்க என்ன இடையில நிப்பாட்டினதுக்கு பிரச்சனையே இல்லை. சரியா, உங்களுக்கு டவுட்டுண்டா அதை நீங்க தான் கேட்கணும். உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் நாங்க விளங்கப்படுத்திட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போறோம். சரியா, உங்களுக்கு விலங்கல்லண்ட இப்ப ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் விலங்கல்ல, ஒருத்தருக்கு விலங்காட்டியும் அவருக்கு விளங்கும் வரைக்கும் அடுத்த விஷயத்துக்கு போறல. 100க்கு 100 வீதம் எல்லாருக்கும் விளங்குறது அடுத்த விஷயத்துக்கு போகும். அப்ப டவுட் இருந்தான்னு சொன்னா இடையில கேட்கணும். ஏன்னா விளங்கப்படுத்த வேண்டியது எங்கட கடமை. ஆனா டவுட் வந்தா கேட்க வேண்டியது உங்களோட கடமை. சரியா, கேட்டு ஃபுல்லா 100% தெளிவானோட தான் அடுத்த விஷயங்களுக்கு போகும். அப்ப நாங்க இடையில விளங்கப்படுத்தி கொடுங்க சார், நீங்க சொன்னது விளங்கல, கொஞ்சம் விளங்கப்படுத்தலுமா? விளங்கப்படுத்தியாச்சு. அடுத்த விளங்கப்படுத்திட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகும். சரியா, அப்ப அந்த ஒரு பழக்கத்தை நாங்க வச்சுக்கொள்வோம் கடைசி வரைக்கும். நாங்க இது புறம் நிப்பாட்ட போறோம் இல்லை, கிரேட் 9ஓட கிரேட் 10க்கு போயிட்டு 11க்கு போயிட்டு A லெவலுக்கு போய் முடிகிற நேரங்கள்ல அப்படி வருவீங்க பிள்ளைகள் எங்களோட. சரியா, அப்படி வரக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் ஆஹ், நீங்க அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா, முதலாவது எங்கட அந்த ஆஹ், ஒரு நிமிஷம். இந்த சில பிள்ளைகள் கேக்குறீங்க, இந்த ஜூம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ஸ்டால் பண்ணிடல இல்லையா சில ஆட்கள். சரியா, நான் அதை நாங்க முந்தி ஒரு வேலையை ஒன்று செஞ்சேன்னா இப்பொழுது ஜூமை இன்ஸ்டால் பண்ற எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நான். நான் நினைச்சேன் அந்த இப்ப அந்த அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் இருங்க. நான் ஒரு நிமிஷம்.
சரி. ஓகே. இந்த சரி, இந்த சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஜூம்ல கொஞ்சம் குழப்பம் போல அதான் கேட்டுக்கிறாங்க. அந்த ஏன்னா அவங்க இன்னும் ஜூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடல அவங்களோட போன்ல. அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ள தானே பொறுவை பார்ப்போம் நாங்கள் அவங்கள. மற்றது இந்த மற்ற நேரத்துக்கு நான் விளங்கப்படுத்துற நேரத்துக்கு நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டவுட் என்ன சரி கேட்கணும்னு சொன்னா, கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்டா மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப நாங்க வருவோம். இதுதான் எங்களோட முதலாவது பாடம், நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள்னு சொல்லக்கூடிய பாடம். சரியா? பதில நான் உங்களுக்கு கேள்விகள் தான் நாங்க மெயினா செய்ய போறோம். கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ரிவிஷன் ஷார்ட் நோட் மாதிரி அதெல்லாம் எடுக்கிற எப்படின்னு எல்லாம் சொல்லி தருவோம் உங்களுக்கு. சரியா? ஏன்னா என்ன டார்கெட் வந்து உங்களுக்கு கிரேட் 10க்கு தயார்படுத்துற டார்கெட் ஒன்று மீக்கிறோம். அப்ப ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, இப்ப நுண்ணங்கியல் பிரயோகங்கள் நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான். ஆனா அதை நாங்க எப்படி ஷார்ட் நோட்டோட மாத்துற, அது எப்படி பாடமாக்குற, அந்த மாதிரி விஷயங்களை இப்ப நான் சொல்லி தருவேன். சரியா? ரைட். சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நான் உங்களுக்கு அந்த ஷார்ட் நோட் மாதிரி தருவேன் நான். சரியா? முழு பாடமும் இப்ப எங்களுக்கு மிச்ச காலம் செய்யற சுட்டி முழு பாடமும் எங்களுக்கு பாடம். சரியா? பாடம் ஆகிக்கிறோம். மிச்ச காலம் செய்யறதை நாங்க இப்போ ஒரு 7-8 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிற இந்த விஷயத்த. சரியா? அப்ப எங்களுக்கு அந்த பாடம் ஆகிக்கிற சொல்லி நாங்க செஞ்சுட்டு போவோம். ஆனா உங்கள்ட்ட நான் கேட்பேன், நீங்களும் பதில் சொல்லணுன்றதுக்காக வேண்டி. சரியா? அந்த ரெண்டு பேருக்கும் இடையில அந்த இன்ட்ராக்ஷன் ஒன்று நடக்கணும் கட்டாயம். சரி, பாருங்க முதலாவது கேள்வி. பாருங்க, நுண்ணங்கியலின் பிரயோகங்கள்ல உங்களுக்கு தெரியும், நுண்ணங்கியல்னு சொன்னா என்ன? நுண்ணங்கியல்னா எங்கட கண்ணுக்கு விளங்காத விஷயங்கள். எங்கட கண்ணுக்கு விளங்காத அங்கிகள் எல்லாத்துக்குமே நான் நுண்ணங்கியல் தான் சொல்றேன். சரியா? அப்படின்னா நாங்க எங்கட கண்ணுக்கு விளங்காட்டியும் எங்களுக்கு அதை பார்க்கலும். எப்படி பாக்குறேன்டா அந்த அந்த எங்கள்கிட்ட இருக்குது ஒளி நுணுக்கு காட்டி. சரி, எப்படி நுணுக்கு காட்டி கழிக்கிறேன் எங்கள்கிட்ட, அந்த நுணுக்கு காட்டிகளை வச்சு பார்க்கலும். ஆனா நுணுக்கு காட்டி இல்லாம வெறும் கண்ணுக்கு எங்களுக்கு விளங்காத அங்கிகள் தான். வெறும் கண்ணுன்னு சொன்னா ஒன்று ஒன்றுமே இல்லாது. எங்கட கண்ணாடி ஒன்று கூட போடாம எங்களுக்கு நாங்க வெறும் கண்ணால பார்க்க இயலாத அங்கிகள் இருந்தா, சரியா, அதுதான் நாங்க சொல்றோம் நுண்ணங்கியல் சொல்லி. சரியா? ரைட். அப்ப அதுல நான் உங்களுக்கு ஒரு சரி முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி நான் சும்மா கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த நான் கேள்வி கேட்கிற வந்து உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல, சும்மா அந்த கன்வர்சேஷனை கொண்டு போறதுக்கா. சரி, பாருங்க முதலாவது கேள்வி. பிரதான நுண்ணங்கி கூட்டுகள் நான்கே தருகன்னு தான் கேள்வி. சரியா? எனக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு இப்படி செய்யறேன். நான் வந்து உங்களுக்கு ஆஹ், ரெண்டு சொல்றேன், மத்த ரெண்டு நீங்க சொல்லணுமா? முதலாவது பாக்டீரியா, ரெண்டாவது ஃபங்கஸ், வைரஸ், மூணாவது சொல்லுங்க. அல்கா, வைரஸ் வராது. அல்கா, புரோட்டோசோவா, அல்கா, அல்கா, புரோட்டோசோவா, புரோட்டோசோவா. வைரஸ், அல்கா. அல்காவும் புரோட்டோசோவா. எஸ், வெரி குட், வெரி குட். சரியா? அல்காவும் புரோட்டோசோவா. நான் இது உங்களுக்கு ஷார்ட் நோட் ஒன்று தாரேன். இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. நான் உங்களுக்கு ஒரு சொல்லித்தாரேன், நீங்க ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? சரியா? இந்த விஷயம் நீங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறீங்க. சரி, இந்த விஷயம் ஆல்ரெடி படிச்சுக்கிறீங்க. நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்ப நீங்க ஆல்ரெடி நுண்ணங்கியல் படிச்சுக்கிறீங்க தானே? இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் எப்படி ஷார்ட் நோட் எடுக்கிறேன்னு சொல்லித்தாரேன். சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்ல நாங்க இன்ட்ரடக்ஷன் அதில் தந்துட்டிக்க மாட்டோம், டைரக்டா நாங்க பாடங்களை ஸ்டார்ட் பண்ணி போகலாம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இன்ட்ரடக்ஷன் எல்லாம் தாரோமே. சரியா? பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து ஷார்ட் நோட் எடுக்கிற எப்படின்னு சொல்லி சொல்லித்தாரேன். இப்ப உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நாங்க சொல்றோம். நுண்ணங்கிகளை நாங்க 4 கூட்டங்களா பிரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப சொன்னீங்க நீங்க பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்கா, புரோட்டோசோவான்னு சொல்லி. சரியா? பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா. பாருங்க, அப்ப நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட் தரேன். இது எப்படி எடுக்கிறது தெரியுமா? பாருங்க, நாங்க எங்கள்கிட்ட ஒரு ஷார்ட் நோட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு காப்பி வச்சுக்கொள்ளணும் நீங்க. சரியா? ஒரு 180 பேஜ் சிஆர் இருந்தா போதும். முழு கிரேட் 9க்கும் 180 பேஜ் சிஆர் காப்பி வச்சிருந்தா போதும். சரி, இப்ப இருக்கிற கொப்பியில் எழுதுங்க. நீங்க உங்களோட பாவிச்ச கொப்பிகள் இருந்தா எழுதுங்க, பிரச்சனை இல்ல. அடுத்த நாளைக்கு ஒரு 180, அடுத்த கிளாஸுக்கு நீங்க 180 பேஜ் சிஆர் புக் கொண்டு வச்சுக்கிட்டீங்க. சரி. சரியா? எப்படி ஷார்ட் நோட் எடுக்கிறேன்னு சொல்லி தரேன் காணும். பாருங்க, இப்படித்தான் நாங்க ஷார்ட் நோட் எடுக்கிறோம். இப்ப நாங்க உள்ள விஷயங்கள் எல்லாம், எங்களோட புக்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்குற ஒரு ஸ்டைலுக்கு மாத்திக்கொள்றேன். அப்ப பாடமாக்குற இல்லையே பாருங்க, நான் மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் நுண்ணங்கிகள். சரியா?
நுண்ணங்கி என்று சொன்னால் வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள். நாங்க சும்மா பிரக்கெட்ல இப்படி போட்டுக்கொள்வோம். நாங்க வெற்றுக்கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள் தானே, வெறும் கண்ணுக்கு புலப்படாத அங்கிகள். அப்ப நுணுக்கு காட்டியை வச்சுதான் பார்க்கணும் நாங்க. அதான் நுண்ணங்கி என்று சொல்றேன். ரைட்டா? அதை நாங்க நாலா பிரிக்கிறோம். நாலா பிரிக்கிறேன். பாக்டீரியா, பாக்டீரியா, ஃபங்கஸ், ஃபங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா. சரியா? இப்ப நாங்க சில விஷயங்கள் சொல்ல போறேன். இப்போ இப்ப பாக்டீரியா பத்தி சில விஷயங்கள், ஃபங்கஸை பத்தி சில விஷயங்கள், இப்படி ஒவ்வொன்றை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். பாக்டீரியாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் இவை தனிக்கலம், முழுக்க முழுக்க தனிக்கலம் தான். பல்கல பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லை, எல்லாம் தனிக்கலம் தான். ஃபங்கஸ்கள்ல வந்து தனிக்கலமும் ஈகிற பல்கலம். பல்கலமும் ஈகிற. அல்காலையும் அப்படித்தான், தனிக்கலமும் இருக்கிற பல்கலமும் ஈகிற. சார் சொல்லுங்க. அதுல இது புக்ல அந்த நுண்ணங்கி கூட்டத்துல வைரஸ் மீது அது வராதா? வைரஸ் வந்து நாங்க நுண்ணங்கியல கீழே, நுண்ணங்கி கூட்டத்துக்கு கீழே நாங்க படிக்கிறோம் வைரஸ. ஆனா வைரஸ்ல சொல்லியிருப்போம் பாருங்க, அது வந்து நாங்க உயிர்ன்னு சொல்லுவோமேல, உயிர் இல்லைன்னு சொல்லுவோமேலான்னு சொல்லி. அதனால நாங்க நுண்ணங்கின்னு சொல்லி சொல்றோம்ல, நாங்க நுண்ணங்கி மைக்ரோ. நாங்க இப்ப இந்த பாடத்துக்கு நாங்க சொல்றேன்னு தெரியுமா, இங்கிலீஷால சொல்ற மைக்ரோ பயாலஜின்னு சொல்லி. சரியா? இந்த பாடத்துல நாங்க இதை படிக்கிறேன்னா அத வைரஸும் எங்கட கண்ணுக்கு விளங்குறதுல தானே. அதனால அந்த கண்ணுக்கு விளங்காத சில விஷயங்களோடு வைரஸை போட்டு விட்டுறேன். ஆனா அந்த வைரஸை வந்து நாங்க 5வது கூட்டமா சேர்க்கிறல்ல. கேட்டா நுண்ணங்கின்னு சொல்லிக்கொள்ள நான் அதை விளங்கப்படுத்துறேன். அடுத்த அடுத்த கேள்வி அதுதான். பாருங்க, அடுத்த கேள்வி நீங்க பாருங்க, உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் இடையிலான அங்கி எதுன்னு சொல்லி அங்கி அல்ல, ஒரு துணுக்கி உங்கள்கிட்ட கேட்பான், அது வைரஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதை நான் எல்லாம் சொல்லித்தாரேன், குட்டியோட பார்க்கணும். சொல்லித்தாரேன். அது வந்து ஓகே பார்க்கணும் ஓகே, தானே சார்? ஓ அப்படி செய்யலாம பாருங்க. நான் இதை பாட்டை முடிச்சிட்டு வரேன். பாருங்க, அடுத்த புரோட்டோசோவாக்கள். புரோட்டோசோவாக்கள் பிரதானமா தனிக்கலம் தான், பிரதானமா இல்லை தனிக்கலம் தான் புரோட்டோசோவாக்கள். சரியா? பாருங்க, அதுக்கு பிறகு பாக்டீரியாக்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு விதத்துல இருக்கிற, ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிற பாக்டீரியாக்கள். சரி, சில பாக்டீரியாக்கள் இருக்கிற இப்படி. சரியா? சில பாக்டீரியாக்கள் இருக்கிற இந்த ஒரு ஷேப்ல. சரி, சில பாக்டீரியாக்கள் இருக்கிற இப்படி. இப்படி ஒவ்வொரு விதவிதமான வடிவங்கள் இருக்கிற பாக்டீரியாக்கள். அப்ப நாங்க கொஞ்சம் இப்படி சும்மா குட்டி படங்களை வரைஞ்சு கொள்றேன். அப்புறம் ஃபங்கஸ். ஃபங்கஸ் எடுத்தீங்கன்னா ஃபங்கஸும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சரியா? ஒரு ஃபங்கஸ் ஒன்றிக்கிற உங்களுக்கு தெரியுமா, மதுவம் சொல்லி. மதுவம்டா இங்கிலீஷ்ல நாங்க சொல்ற ஈஸ்ட்னு சொல்லி. இது நாங்க பானுக்கு இந்த பேக்கரி ஐட்டம் செய்ய கொள்ளலாம். பேக்கரி ஐட்டம் செய்ய கொள்ள செக்ரோமைசிஸ். அதுக்கு நாங்க விஞ்ஞான பேர் வந்து செக்ரோமைசிஸ். சரியா? செக்ரோமைசிஸ் செரவிசின்னு சொல்லுவோம் நாங்க, முழு பேர். இப்படிதான் அந்த மதுவம் இருக்கிற. மதுவம் தனிக்கல, தனிக்கலமாக இருக்கக்கூடிய ஃபங்கஸுக்கான உதாரணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதோட இன்னொன்று என்னன்னு சொன்னா, இன்னொரு வகையும் இருக்குது ஃபங்கஸ்ல. இன்னொரு வகை ஒன்று இருக்குது. இப்படி இந்த பாருங்க, இப்படித்தான் இருக்கிற நூல் 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 மாதிரி நிறைஞ்சுதான் ஒரு நெட் ஒன்று மாதிரி இருக்கிற இந்த இப்படி இருக்கும். சரி, அதுக்கு நாங்க சொல்றோம் மியூக்கர். சரியா? தமிழ்ல நாங்க சொல்றதுக்கு பான் பூஞ்சனம். எஸ், பான் பூஞ்சனம் இல்லாட்டி பூஞ்சனம் சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு நாங்க சொல்ற மதுவம். சரி, மதுவம் வந்து தனிக்கலம், மதுவம் தனிக்கலம். சரியா? மதுவத்துக்கு நாங்க விஞ்ஞான பேர் நாங்க சொல்ற செக்கரோமைசிஸ். நீங்க சொல்ற மாதிரிதான் மதுவத்துல விஞ்ஞான பேர் செக்கரோமைசிஸ். சரியா? பான் பூஞ்சனம் அது வந்து பல்கல ஃபங்கஸுக்கான உதாரணம். இது பல்கல ஃபங்கஸ். பல்கலம் வினைக்கலனும் பல்கலம் சொன்னு தெரியுமா, நிறைய கலங்கள் சேர்ந்து ஒரு அங்கி உருவாகும்டா அந்த அங்கிக்கு நாங்க சொல்ற பல்கல அங்கி. ஒரு கலம் ஒரு அங்கியா இருக்குன்னு சொன்னா அதை நாங்க சொல்ற தனிக்கல அங்கி. இப்ப மனிதர்கள் வந்து பல்கல அங்கிய, ஏன்னா மனிதர்கள் முழு உடம்பும் ஆக்கப்பட்டிருக்கிற நிறைய கலங்கள், நிறைய கலங்கள் ஒன்று சேர்ந்தான் மனிதன் சொல்லக்கூடிய அங்கி வந்திக்கிற. அப்படின்னா மனிதன் பல்கல அங்கி. சொல்லுங்க சொல்லுங்க சார். இனி மதுவத்திலும் நிறைய அங்கி தானே சார்? இல்ல, மதுவத்துல என்னண்டா, மதுவத்துல இந்த ஒரு கலம் ஒரு அங்கி, இந்த எல்லா கலங்களும் சேர்ந்து ஒரு மதுவம் வரல. இதுல இது ஒரு மதுவம், இது ஒரு மதுவம், இது இன்னொரு மதுவம், இது இன்னொரு மதுவம், அப்படி ஒவ்வொரு களமும் ஒவ்வொரு மதுவம். ஆனா மியூக்கர் அப்படி இல்ல.
மியூக்கர் எப்படின்னு சொன்னா இது அப்படியே தான் ஒரு மியூக்கர், நிறைய கலங்கள் சேர்ந்து ஒரு அங்கி உருவாகும். சரியா? சார், மதுவும் அப்படி இல்லை. மதுவ சொல்லுங்க. ஈஸ்ட்ல பல கலங்கள் காணப்படுகின்றதானே? இல்ல, ஈஸ்ட்ன்றது ஒரு கலம் ஒரு அங்கியா இருக்கும். சரியா? ஈஸ்ட்னு சொல்லக்கொள்ள நான் பாருங்க, நிறைய தனி சார். நீங்க வாங்கக்கொள்ள நிறைய மதுவங்கள் வாங்குறீங்க. நீங்க வாங்கக்குள்ள நிறைய மதுவம் வாங்குறீங்க, அதனால நிறைய கலங்கள் இருக்குது அதுல. அதுல ஒவ்வொரு கலமும் ஒவ்வொரு மதுவம். விளங்கி இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கலமும் ஒவ்வொரு மதுவம். நீங்க நிறைய மதுவங்கள் வாங்குறீங்க, அதனாலதான் நிறைய கலங்கள் வருது. விளங்கிச்சா? எல்லா கலங்களும் சேர்ந்து ஒரு மதுவத்தை உருவாக்கல. எல்லா மதுவம் சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் நீங்க வாங்குறீங்க தானே, வாங்கக்குள்ள நீங்க என்ன செய்யறா, நிறைய மதுவங்கள் வாங்குற. மதுவங்கள் நிறைய இருக்குது அதுல. ஒவ்வொரு கலமும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலமும் ஒவ்வொரு மதுவம். சரியா? எல்லா கலங்களும் சேர்ந்து ஒரு மதுவத்தை உருவாக்குறல்ல. பல்கலங்கின்னு சொன்னா நிறைய கலங்கள் உண்டு சேர்ந்து. இப்ப மனிதர்களை பாருங்களேன், நிறைய கலங்கள் சேர்ந்து ஒரு மனுஷன் வந்திக்கிற. அப்படின்னா மனுஷன்ல மனுஷன்றது ஒரு பல்கலன். சரியா? அப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? நீங்க கடையில வாங்குற மதுவங்கள் நிறைய வாங்குறீங்க, அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலமும் ஒவ்வொரு மதுவம். விளங்கிச்சா உங்களுக்கு? யாரோ டவுட் கேட்டீங்க தானே? விளங்கிச்சா விளங்கலையா? விளங்குச்சு சார். ஓகே, ரைட். இப்போ நாங்க அல்காக்கள். சரியா? அல்காக்கள்ல தனிக்கல் அல்காக்கம் இருக்குது, பல்கல் அல்காக்கம் இருக்குது. அதுல மெயினா நாங்க தனிக்கல் அல்காக்களை தான் நாங்க படிக்கிறோம். சரியா? என்ன இப்ப தனிக்கல் அல்காக்கள் நான் உங்களுக்கு உதாரணங்கள் சொல்றேன். சரியா? உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். ஒண்டிக்கிற கிளமிடோமோனாஸ். கிளமிடோமோனாஸ். சரியா? இன்னொண்டிக்கிற ஸ்பைரோகைரா. சரியா? இன்னொன்று இருக்குது தயற்றம். சரியா? இப்படி அல்காக்கள் காணப்படுது. இப்ப கிளமிடோமோனாஸ் எப்படி இருக்கிறேன்னா நான் சின்னதா வரைஞ்சு காட்டேன், சும்மா அந்த ஷோர்ட் நோட் மாதிரி தானே போடுறோம் நாங்க. இப்ப இப்படிதான் கிளமிடோமோனாஸ். சரியா? ஸ்பைரோகைரான்றது கொஞ்சம் இப்படி நீட்டமான அங்கிகள் இப்படி. சரியா? தயற்றம்ன்றது ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். இப்படி இந்த முக்கோண வடிவத்தில் இருக்கும், பொட்டி வடிவத்தில் இருக்கும், வட்டம், இப்படி ஒவ்வொரு வடிவங்கள்ல தயற்றம் வைக்கும். தயற்றம்ன்றது ஒவ்வொரு கலவை, தனிக்கலவை. சரியா? தனிக்கலவை. அதே மாதிரி இப்ப நான் புரோட்டோசோவால சில கேள்விகள் கேட்க போறேன், நீங்க சொல்ல போறீங்க. எனக்கு சொல்லலும் உனக்கு ஷூரா சொல்லலும். இப்ப நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லக்குள்ள எனக்கு விளங்குது, உங்களுக்கு மத்த எல்லாம் சொல்லலும் தான் எனக்கு விளங்கு. புரோட்டோசோவாக்கள் உத்தரிக்கிற நான் இப்படி செய்யறேன். நான் படத்தை வரைகிறேன், நீங்க எனக்கு யாருன்னு சொன்னா போதுமே. நான் படத்தை வரைகிறேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க. அமீபா. 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 அமீபா, எஸ், வெரி குட். அமீபா. அமீபால அமீபாக்கு அசைறதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டிக்கிற. அமீபால அமீபா அசைறதுக்கு அது என்ன கட்டமைப்பு? இந்த இதுதான் போலிப்பாதம். போலிப்பாதங்கள். போலிப்பாதம், எஸ், போலிப்பாதம். சரியா? அது அமீபா அசைறதுக்கு அமீபா பயன்படுத்தக்கூடிய இப்ப எங்கட பாதம்டா கால் தானே. சரியா? இது உண்மையில அந்த உண்மையான கால் மாதிரி அல்ல இருக்கிற. அதுல அந்த ஷேப்பை அதுக்கு மாத்தி கொள்ளையிலும். சரி, அது கால்ட அந்த வடிவத்தை அப்படியே மாத்தி 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 அது மூவ் ஆகுற, அசைற. ரைட்டா? அப்ப அது ஒரு விதமான கால் உண்டு, அது உருவாக்கி உருவாக்கி தான் அசைற. அதனால அது நிரந்தரமா இருக்கிற பாதம் உண்டு இல்ல அதுக்கு. இப்ப எங்களுக்குண்டா கால்ண்டு கொள்ள, கால்ன்றது ஈக்கிறதானே. நாங்க நடக்கும், இப்ப நாங்க சும்மா ஐடியா பண்ற, எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஓடணும் மாதிரி இருக்குது. அப்ப நான் காலோண்டு உருவாகி கொண்டு ஓட்டுறேன். இல்ல அப்படி ஓட்டுறல, நாங்க எங்களுக்கு ஏற்கனவே காலம் ஈக்கிறேன். இவங்க அப்படி இல்லை, அமீபா அப்படி இல்லை. அமீபாக்கு அசையணும்னு சொன்னா அது ஒரு பாதம் மாதிரி ஒன்று இப்படி உருவாக்குற, இப்படி காலொண்டு மாதிரி உருவாக்கி அசைறேன். அதனால அதுக்கு நாங்க போலிப்பாதம் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிற பரமேசியம். இல்ல இல்ல, ஐயோ, நான் படத்தை வரைஞ்சிட்டு கேட்க பார்த்தா. சரி, நான் படத்தை வரைய இன்னொரு இப்ப நான் வேறொரு படம் வரைகிறேன். என்ன வாய்க்கும் இது?
என்ன வாய்க்கும்? யூக்ளினா. யூக்ளினா. சரியா? இங்க பாருங்க பிள்ளைகள், நீங்க வந்து ஷேப்பை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இல்ல ஷேப் அல்ல, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, அமீபாவை கண்டுபிடிச்சீங்க அந்த போலி பாதங்களை வச்சு. யூக்ளினால அதே மாதிரி யூக்ளினா அசைறதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டிக்கிற. சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லு. சவுக்கு முளை. எஸ், சவுக்கு முளை. எஸ், சவுக்கு முளை. வெரி குட், வெரி குட். அடுத்தது நான் இப்ப அடுத்த படத்தை வரைய போறேன். சரி, அடுத்த படத்தை வரைய போறேன். எனக்கு பேரை மட்டும் சொன்னீங்கன்னா சரி. இவர் யாரு? பரமேசியம். எஸ், பரமேசியம். பிசிர்கள். பரமேசியத்துல காணப்படுறது பிசிர்கள். சரியா? பிசிர்கள் காணும். சொல்லுங்க சொல்லுங்க. பிசிறுகள் வேற, பிசிறு தசை வேறயா? பிசிறு தசைன்றது வேறயா? அது வந்து கண்ணோட சம்பந்தப்பட்டது. பிசிறுகள்ன்றது வந்து இது இந்த கலங்கல சூழ இப்படி முடி மாறி இருக்கிற. சரியா? கலங்கல சூழ இப்படி முடி 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 மாறி இப்படி நீட்டு கொண்டு இருக்கும். அதான் பிசிறுகள். பிசிறு தசைன்றது வேற. பிசிறு தசைன்றது வந்து இந்த கண்கள்ல வரக்கூடிய ஒரு கட்டமைப்பு. நான் சொல்லித்தரேன் அது. கண்கள் படிப்பேன் நான். ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கவா? அமீபா புரோட்டோசோவாக்கள்ல நான் 3 சொல்லிட்டேன். அமீபா சொல்லியாச்சு, யூக்ளினா சொல்லியாச்சு, பரமேசி சொல்லியாச்சு. இன்னொன்றத சொல்லல. யாரு? பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம். எஸ், பிளாஸ்மோடியம். சரியா? பாருங்க, பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம்ன்றது வந்து சும்மா இப்படி கலங்கல. சரியா? பிளாஸ்மோடியத்தால தான் எங்களுக்கு இந்த மலேரியான்னு சொல்லி ஒரு நோய் ஒன்று வரும். சரியா? ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரியுமா மலேரியா இல்ல ஸ்ரீலங்கால. சரியா? வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஆட்களுக்கு மலேரியா தொற்ற. ஆனா மத்தபடி ஸ்ரீலங்கால இருக்கிற நேரம் மலேரியா வாரல. ஏன்னா அந்த மலேரியா முற்றுமுழுதா ஸ்ரீலங்கால இருந்து இல்லாமக்கப்பட்டது. அதுக்கான நிறைய வேலை திட்டங்களை கொண்டு வந்து, நிறைய பிளான்ஸ் அரசாங்கத்தால கொண்டு வந்து, அதை வந்து மலேரியா இப்ப ஸ்ரீலங்கால இருந்து இல்லாம ஆயிடுச்சு. சரியா? ரைட். பாருங்க பிள்ளைகள், இப்ப நான் உங்களுக்கு இப்ப இது தெரிஞ்ச பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச பிள்ளை நிறைய பேர் இருக்கிறீங்க. மாஷாலா, நல்ல. ஆனா தெரியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதி கொண்டீங்கன்னா சரி. ரைட்டா? இதை நான் உங்களுக்கு இன்றைய கிளாஸ் விட்டு போனோம்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். சரியா? ஆனா ரெக்கார்டிங் பார்க்கணும் எப்பன்னு சொன்னா, நீங்க அவசர தேவையோடு தான் ரெக்கார்டிங் பார்க்கணும். எந்த நேரம் ரெக்கார்டிங் பார்க்குற பழக்கத்தை வச்சுக்கொள்ளப்படாத. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த லைவ் கிளாஸ் வரக்குள்ளதான் இப்படி நல்லா போகும் கிளாஸ். லைவுக்கே வர பாருங்க இப்படி. சரி, எந்த நேரம் ரெக்கார்டிங் பார்க்குற அந்த இது வந்து வச்சுக்கொள்ளவான. சரியா? தவிர்க்க முடியாத காரணங்களை மட்டும் ரெக்கார்டிங் பாருங்க. மத்தது நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க எழுதுற நோட்டை வந்து நான் இப்படி தருவேன் உங்களுக்கு. இந்த நோட்டை வந்து அப்படியே தருவோம். நான் இந்த நோட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கொள்வோம். நாங்க உங்களுக்கு இதை நாங்க பிடிஎஃப் ஒன்று மாதிரி மாத்தி நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். சரியா? பிடிஎஃப் ஒன்ல உங்களுக்கு வரும். அது டவுன்லோட் பண்ணிக்கொண்டே உங்களுக்கு நோட்ஸ் சரி மிஸ் ஆயிருந்தேன்னு சொன்னா எழுதி கொள்ளும். ரைட்டா? ஆனா நாங்க தர நீங்க எழுதி கொண்டு வரது நல்ல. இப்படி எல்லாம் தரக்கொள்ள நான் ஷோர்ட் நோட் மாதிரி நாங்க முழு கிரேட் 9க்கும் தருவோம். ஏன்னா நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிறீங்க, புக்கை பார்த்து படிச்சுக்கிறீங்க. நான் உங்களை ட்ரெயின் பண்ற என்னத்துக்குன்னு சொன்னா ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் விதவிதமா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கு. இதுதான் ஷார்ட் நோட் எடுக்கிற முறை. படிச்ச விஷயத்த ஒரு மெப் ஒன்று மாதிரி போட்டுக்கொள்றேன் மை பிரெயின்ல. அப்ப நாங்க புக்கை பார்க்க தேவையில்ல. திரும்ப நாங்க எடுத்து வச்சிருப்போம் ஒரு மெப் ஒன்று மாதிரி. அதை பார்த்தா போதும். சரியா? நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நாள்ல சொல்லித்தர எல்லா விஷயங்களையும் நிறைய டெக்னிக் சீக்கிரம் படிக்கிறதுக்கு நான் ஒன்றுண்டா சொல்லித்தரேன். நீங்க அதை மாதிரி படிச்சுக்கொண்டு வந்தா சரி. அதை மாதிரி படிச்சுக்கொண்டு வந்தா உங்களுக்கு நீங்க சயின்ஸ்ல 90க்கு மேல எடுக்கலாம்டா தான் சந்தேகம். ஷூரா எடுக்கலும் இன்ஷால்லா. 90க்கு மேல வரலாண்டா அதுதான் சந்தேகம். 90க்கு குறைஞ்சா இல்ல, 90க்கு மேல வரலாண்டா தான் சந்தேகம். சரியா? அப்ப ரைட். இப்ப வரும் நாங்க அடுத்ததுக்குள்ள நாங்க இந்த சரி நாங்க இப்ப கேள்விகளுக்கு வருவோமே. சரி பாருங்க, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இப்ப நீங்க பிரிண்ட் பண்ணிருந்தா நல்ல. சரியா? பிரிண்ட் பண்ணிருந்தா நல்ல. அடுத்த கிளாஸுக்குள்ள பிரிண்ட் பண்ணிக்கொள்ள பாருங்க. அடுத்த கிளாஸ் செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை பிரிண்ட் பண்ணிக்கொள்ள பாருங்க. பிரிண்ட் பண்ணாத ஆட்களும் இப்ப நீங்க ஒரு கொப்பி வச்சிருப்பீங்க தானே, அந்த கொப்பியில இந்த வாரம் இப்படி போடுங்க. அந்த தலைப்புன்னு போடுங்க, யூனிட் 1 என்று சொல்லி போடுங்க. யூனிட் 1 கேள்விகள் சொல்லி போட்டு, சரியா? இல்லாட்டி கேள்விகளுக்கான விடைகள் போடுங்களேன். யூனிட் 1 கேள்விகளுக்கான விடைகள்.
அப்படி போட்டுட்டு ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லி கொண்டு போகும். சரியா? இப்ப முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி பார்ப்போம். பிரதான நுண்ணங்கி கூட்டங்கள் 4 தருக. அதை நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க தானே? அப்படி எழுதிக்கோங்க பார்ப்போம். இப்ப ஆல்ரெடி சொன்னீங்க, எழுதுங்க. பாக்டீரியா, ஃபங்கஸ், சரியா? பாக்டீரியா, ஃபங்கஸ், அல்கா, புரோட்டோசோவா. சரியா? அதுக்கப்புறம் 2வது கேள்விக்கு வரும். இப்படி நீங்க அந்த வேகமா எழுத பழகணுமா? கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தையும் கூட்டிக்கொள்ள பார்க்கணும். நான் கிரேட் 10க்கு வரக்குள்ள நல்லாவே வேகமாயிக்கணும். சரியா? இப்ப நான் கிரேட் 10க்கு இப்படித்தான். நான் கிரேட் 10 ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல கிரேட் 9 ஸ்டார்ட் பண்றதுக்கு மெயின் காரணமே அதான். ஏன்னா கிரேட் 10க்கு வரக்குள்ள கிரேட் 9ல இருக்கிற வேகத்துல கிரேட் 10க்கு போயில எங்களுக்கு கொஞ்சம் நாங்க கொஞ்சம் ஸ்பீடா தான் வேலை செய்யும். அதனால கிரேட் 9லயே அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டோம்னா கிரேட் 10 ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு கொண்டு போய். சரியா? ரைட், எழுதிக்கோங்க. ரைட், பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றிற்கும் இடையிலுள்ள இயல்புகளை கொண்ட கூட்டம் எது? சொல்லுங்க. வைரஸ் வைரஸ். எஸ். அப்ப போல நல்லா கேட்டுக்கோங்க. வைரஸை வந்து நாங்க நுண்ணங்கிகள் சொல்லக்கூடிய பாடத்துல தான் படிக்கிறோம். சரியா? ஆனா வைரஸை வந்து நாங்க நுண்ணங்கியா கருதுறல. அந்த பாடத்துல படிச்சதுக்கு என்ன நுண்ணங்கியா கருதுறல. ரீசன் என்னன்னு சொன்னா, வைரஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஆள் உண்டு. வித்தியாசமானடா இப்படித்தான். அது வைரஸ் வந்து வெளியில் இருக்கிற நேரம், அதாவது சும்மா நாங்க சொல்லுவோமே தண்ணில, மண்ல, சரியா, நில மேற்பரப்புகள்ல இப்படி எல்லாம் வைரஸ் ஈக்கியல். அப்படி இருக்கிற நேரம் வைரஸுக்கு பத்திரமா இருந்துச்சு. சரி, கவனிங்க. 10 வாசம் அடிக்குது. நான் லேப்டாப் இல்லைன்னா 10 தோதுறேன். கவனி. வைரஸ் எடுத்தீங்கன்னா வைரஸ் வந்து வித்தியாசமான நடத்தையை காட்டக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. எப்படின்னா, சில மாதிரி பார்த்தா வைரஸ் ஒரு உயிருள்ள அங்கி மாதிரி. ஏன்னா வைரஸுக்கு என்ன திரும்ப செய்யலும்? இனப்பெருக்கம் செய்யலும். வைரஸுக்கு வந்து அந்த வைரஸ் மாதிரியே நிறைய வைரஸ்களை உருவாகி கொள்ளும். அப்போ உயிரங்கிகள் மாறுதானே அப்ப. ஆனா அதுக்கு அசைய இயலாம். வைரஸுக்கு அசைய இயலவ. வைரஸுக்கு அசைய இயல. சும்மா பட்டு போற. அதுக்கு சொந்தமா அசையலா, அதுக்கு வளரேலா. சரியா? அதே மாதிரி அதுக்கு இப்ப 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 மேசை கதிரை எல்லாம் மாறுதான். இப்ப மேசைக்கு கதிரைக்கெல்லாம் தொட்டா விளங்குமா? விளங்காது இல்லையா? அதுக்கு ஒரு விளப்பம் ஒன்று இல்ல, உணர்வு ஒன்று இல்ல. வைரஸும் அப்படிதான், உணர்வு ஒன்று இல்ல அதுக்கு. அப்படி நிறைய விஷயங்கள்ல ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி. ஒரு விஷயத்துல மட்டும், அந்த இனப்பெருக்கம் சொல்ற விஷயத்துல மட்டும் அது தன்னை பெருக்கிக் கொள்றதுதானே இனப்பெருக்கம்ன்றது. சரியா? இப்ப மனிதர்களுக்கு குட்டி போடையில, பாக்டீரியாக்கள் பிரிஞ்சு நிறைய பாக்டீரியாக்கள் வார. பங்கஸுகளும் அப்படித்தான் பெருக்கிக் கொள்ளையிலும். அல்காக்கள், புரோட்டோசோவாக்களுக்கு எல்லாம் அவங்கள பெருக்கிக் கொள்ளையிலும். பாருங்க, எல்லா விலங்குகள், தாவரங்கள் எல்லாத்துக்குமே வந்து குட்டி போடலாம் தானே. குட்டி போடலாம், இல்லாண்டா ஒரு கன்று போடலாம், இல்லாட்டி வித்துக்களை வச்சு அந்த வித்து முளைச்சு ஒரு புதிய தாவரம் வரும். இப்படி எல்லாம் ஈகிற வைரஸும் அப்படித்தான். வைரஸுக்கும் வந்து வைரஸ் மாதிரியே நிறைய வைரஸ் உருவாகி கொள்ளையிலும். அது மட்டும். ஆனா அதை தவிர மற்ற ஒரு விஷயத்திலும் உயிரங்கி மாறி இருக்கிறல்ல அது. ரைட்டா? அதனாலதான் அதை நான் சொல்ற வந்து உயிருள்ளவற்றிற்கும் உயிரற்றவற்றுக்கும் இடைப்பட்ட ஒரு துணிக்கை அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்ப நாங்க 3வது வரப்போறோம். ஆக முக்கியமான கேள்விகள். சரியா? பின்வரும் நோய்களை ஏற்படுத்தும் நுண்ணங்கியல். இதுதானே உங்களுக்கு வந்து இப்படித்தானே. இதுதான் உங்களுக்கு அடிக்கடி அந்த எம்சிக்யூல வார அதுகள் தான். சரியா? எம்சிக்யூல வார அதுகள் தான். அப்ப நாங்க ஒன்றொன்றா எழுதி கொண்டு போவோங்க. ரைட், எழுதுங்க பிள்ளைகள். முதலாவது எழுதுங்க. சரி, சொல்லுங்க பாப்பா. எனக்கு கொலரான்னு சொல்லுவோம். சரி, சொல்லுங்களே. கொலரான்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிட பேர் சொல்லுங்க. வைரஸ் பாக்டீரியா. பாக்டீரியா தான் கொலரா நோய் ஏற்படுத்துவேன். சரியா? கொலரா நோய் ஏற்படுத்துறது வந்து பாக்டீரியா. என்ன சொல்லுங்க, அதுல பேரை சொல்லுங்க, பாக்டீரியோட பேர்.
யார் சொல்லுன்னு பார்ப்போம். வைப்ரியோ குளோரியா கொலரே விப்ரியோ வைப்ரியோன்னு சொல்ல மேலும் ஆனா நாங்க சரியான உங்களுக்கு சொல்லித்தரேன். சில அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். விப்ரியோ கொலரே. இந்த விப்ரியோ கொலரே எழுதுங்க. ஸ்பெல்லிங் பிழை வராம எழுதுங்க. விப்ரியோ கொலரின்னு சொல்லுவாங்க. விப்ரியோ கொலரி அப்படின்னா விப்ரியோ கொலரேன்னு சொல்ல மேலும் பிரச்சனை இல்லை. விப்ரியோ கொலரே என்னடா விப்ரியோ கொலரின்னு சொல்ல மேலும் ரெண்டு மாதிரி சொல்ல மேலும். விப்ரியோ கொலரி விப்ரியோ கொலரி. இது உங்களுக்கு எம்சிக்கு கேள்விகளை கேட்டு வார பார்ட் ஒன்ல கேள்விகள் பார்ட் ஒன் கேள்விகளை கேட்டு வரைய சான்ஸ் இருக்கிறது. இப்ப கட்டாயம் இதெல்லாம் பாடமாய் கொண்டாது. சரி தெரியுமா கொலரா நோயின்டா எப்படி தெரியுமா? லூஸ் மோஷன் கேள்விப்பட்டிருக்கிற? லூஸ் மோஷன் அது வார இதாலதான். சரியா வந்தா தீவிரமான லூஸ் மோஷன். இது சும்மப்பட்ட லேசிப்பட்ட லூஸ் மோஷன் அல்ல. இது வந்து லூஸ் மோஷன் எப்படின்னா தண்ணி மாதிரி போற போனா மனுஷன் வர மாட்டார். உள்ளுக்கு போனா எங்க பிள்ளைகள் பாத்ரூமுக்கு போனா வெளியே வரலால். சரியா என்ன வரையலாம் தண்ணி உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் பெய்த்தாச்சு. பெய்த்து எந்த அளவுக்குண்டா அவர்கிட்ட பிளட் பிரஷர் குறைஞ்சி சரி அவருக்கு சீவன் இல்லாம போற அளவுக்கு லூஸ் மோஷன். அந்த அளவுக்கு தீவிரமான நோய் தான் இந்த கொலரா. சரியா இது எதால வாரண்டா சாப்பாடுல வார. சரி அழுகிய சாப்பாடுகளை சாப்பிட்ட நேரம் அந்த அதுல பாக்டீரியால் வார. சரி இன்னொரு டிகிரி பேசிலஸ் சாரி ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேரை சொல்லுங்க பாப்போம். எனக்கு சொல்லி பட்ட இப்ப சொல்லுங்க. ரைட் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். இதுவும் ஒரு தீவிரமான நோய். கொஞ்சம் கருப்பு பொக்குல மாதிரி வரும் மூஞ்செல்லாம். சரியா இதால எபோலா சொல்லுங்க. எபோலான்னு சொல்லக்கூடியது வந்து எதால ஏற்படக்கூடியதுன்னு சொல்லுங்க அப்போ. எபோலா லேசா புரோட்டோசோவா இல்ல எபோலா வாரது வந்து எபோலா வைரஸால. எபோலா வைரஸால தான் எபோலா வாரம். எபோலா வைரஸ் ஏபோலா வைரஸ் அல்ல எபோலா வைரஸ். தெரியாதாக்கள் எழுதிக்கோங்க அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்ல. சரியா அடுத்த விஷயத்த இது படிச்சீங்கன்னு சொன்னா சரி அடுத்த கட்டத்துல உங்களுக்கு முன்னேறி இன்ஷா அல்லாஹ். சரியா அடுத்து டெங்கு. டெங்கு எதால வரன்னு சொல்லுங்க. வைரஸ் வைரஸ் ஆபோ வைரஸ்னு சொல்லக்கூடிய வைரஸா நீ கேட்டுக்கொள்ளணும். சரியா என்ன தெரியுமா சில ஆட்கள் நாங்களும் முந்தி நான் சின்ன காலத்துல நினைச்சு கொண்டிருந்த டெங்குன்றது வாரது நுளம்பால தானே சார் அப்படின்னு. சரியா டெங்கு வந்து பரவுறதுதான் நுளம்பால. சரியா நுளம்பு எப்படி எங்களுக்கு டெங்கு வைரஸ் பரவும்? நுளம்பு என்ன செய்யறான்டா ஆபோ வைரஸ்னு சொல்லக்கூடிய வைரஸ் எடுத்துக்கணும் எங்களுக்கு தார. அந்த வைரஸால தான் எங்களுக்கு டெங்கு வார. சரியா டெங்கு வாரது நுளம்பால் அல்ல. நுளம்பு தான் அந்த டெங்குக்குரிய வைரஸ் எங்களுக்கு கொண்டு வர. அதை பரப்புறது நுளம்பு. சரியா டெங்கு வைரஸ வந்து இப்ப என் உடம்புல ஆபோ வைரஸ் இருந்தீங்களே எனக்கு டெங்கு இருந்தா எந்த உடம்புல கொத்தக்கூடிய அந்த நெலும்பு என் உடம்புல இருந்து அந்த ஆபோ வைரஸ் எடுத்துட்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கும். அந்த நுளம்பு பரப்புற வேலையை தான் செய்யற. நுளம்பால எங்களுக்கு நோய் வரல. நுளம்பு அந்த வைரஸ் எங்களுக்கு பரப்புது. என்ன வைரஸ்னு சொன்னா ஆபோ வைரஸ். அந்த ஆபோ வைரஸால தான் டெங்கு நோய் எங்களுக்கு வரும். சரியா அடுத்தது மலேரியா. பாருங்க மலேரியா இப்பதான் சொன்னீங்க. புரோட்டோசோவா புரோட்டோசோவா ஒன்றுதான். பேர் வந்து சொல்லுங்க. பிளாஸ்மோடியா பிளாஸ்மோடியம். வெரி குட் வெரி குட். அடுத்து எய்ட்ஸ் சொல்லுங்க. ஹெச்ஐவி. எஸ் ஹெச்ஐவியால வரக்கூடிய ஹெச்ஐவின்றது வந்து ஒரு வைரஸ் உண்டு. அடுத்து தேமல் எதால வரும் போல தேமல் சொல்லுங்க. ஃபங்கஸ். தேமல் வாரது வந்து ஃபங்கஸால. அடுத்து லீஷ்மேனியான்னு சொல்லக்கூடியது புரோட்டோசோ. இது வந்து ஒரு தீவிரமான நோய் உண்டு. என்ன நுண்ணங்கி சார் விலங்கல்ல பங்கஸ்லயும் ஒரு நுண்ணங்கி பேரிக்குதானே ரைட். அத நுண்ணங்கிட்ட பேர் எங்கட சிலபஸ்ல இல்ல. சரியா ஃபங்கஸ்ல வந்து பல வகைகள் இருக்கிற. சரியா பல வகையான ஃபங்கஸ்கள் இருக்குது தேமல் ஏற்படுத்துறதுக்கு. அதான் ஒரு பேர் தந்தில்ல சும்மா ஃபங்கஸ்ன்னு சொல்லி பொதுவா தந்திக்கிறேன். சரியா தேமல்லே பல வகைகள் இருக்குது. பாங்க சொல்லி முடிச்சிருச்சு.
கொஞ்சம் இருங்க, உங்களோட ஊர்ல வாங்க சொல்லுங்க. வாங்க சார். அது என்ன கேஸ்? சரி, சொல்லி கொஞ்ச நேரம் நாங்க வெயிட் பண்ணோம். என்னண்டா எங்களோட ஊர்ல இப்பதான் கேக்குது போல. இப்பதான் எங்க வீட்டுல அரவாசால பேத்தியாச்சு, ஏன்னா கேட்கல சரியா. சரி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சரி, எங்களுக்கு வீட்டுல வாங்க முடிஞ்சு. அதுதான். அது என்ன கேஸ்டா? சரி, நாங்க கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சாரி சார். சரி இல்லையா? அதுல என்ன கேஸ்டா, இந்த பாங்கு சொல்ற நேரம் உங்களோட ஊர்ல பாங்கு சொல்ற நேரம் எங்களோட ஊர்ல சில நேரம் முடிஞ்சிக்கு. சரியா? அப்படி ஒவ்வொருத்தட்ட ஊர்லயா நாங்க பாங்கு சொல்றது நிப்பாட்டினா ஒரு 20 நிமிஷமால நிப்பாட்டி வச்சுக்கோம். அப்படியே இந்த எல்லா பாங்கு 20 நிமிஷம், ஒரு 10-15 நிமிஷம் தான் நாங்க நிப்பாட்டி வச்சோம். அப்ப நான் என்ன செய்யறேன், எங்கட ஊர்ல பாங்கு சொல்ல கூட நிப்பாட்டு எனக்கு கேட்கல. அது எங்க ஊர்ல சொன்னது கேட்கல, அரவாசி போக்குல தான் கேட்டுச்சு. ஆஹ் இது ஹையால சொல்லுமாச்சு எனக்கு கேட்கல. இது போட்டிக்கு சொட்டி கேட்கல. அதான் நாங்க செய்யறேன். நாங்க என்ன செய்யறோம்னா, எங்கட ஊர்ல பாங்க சொல்லக்கூட நிப்பாட்டிட்டு கொண்டு போறேன். எங்கட ஊர்ல பாங்க சொல்லக்கூட நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் போக்குள்ள உங்களோட ஊர்ல பாங்க சொல்லு சில நேரம். சில நேரம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பெரிய வித்தியாசம் முடியல. எல்லாரும் ஸ்ரீலங்கால தான் இருக்கிறோம். ஆனாலுமே அந்த கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகிறது தானே பாங்க முடியறதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாம். அதால சரி. இப்போ வாங்க, பின்னூறு உற்பத்திகளுக்கு பயன்படுத்தப்படும் நுண்ணங்கிகள். முதலாவது யோகட். என்ன சொல்லுங்க? யோகட் உற்பத்தி. எஸ், லாக்டோபெசிலஸ் பல்காரிஸ். சரியா? பேர்களை படமாக்குள்ள எங்களுக்கு சும்மா மனம் பெறட்டுற மாதிரி. லாக்டோபெசிலஸ் பல்காரிஸ். சரி, 4வதுக்கு 1வது. நான் 3வதுக்கு விடைகளை போட்டுட்டேன் அங்கால. 4வதுக்கு 1வது. 4வதுல 1வதுக்குரிய விடை வந்து லாக்டோபெசிலஸ் பல்காரிஸ். சொல்லுங்க சொல்லுங்க. சார், டியூட் அவங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடலாமா? ஏண்டா டியூட் கிடைக்கல எனக்கு. டியூட் இதான் டியூட்ட. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் நிக்கிறேன். டியூட்ட தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ ஓகே சார். குரூப்ல சேர்ந்துட்டீங்களா? ஓ சார், இன்னைக்கு அந்திதான் சேர்த்தினேன். இன்றைக்கு ஏன்னா நீங்க சிலாக்கள் வந்து நான் இன்றைக்கு எட் பண்ணேன் இல்லையா? கொஞ்சம் இருங்க. இன்றைக்கு எட் பண்ண ஆட்களுக்கு குரூப் வந்திக்காத நோட்ஸ், டியூட்ஸ் எல்லாம் நான் திரும்ப அனுப்பிவிட்டேன். ஏண்டா நாங்க நேத்து வரைக்கும் எட் பண்ண ஆட்களை எட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொண்டு இருக்கிற நிறைய மெசேஜ் வரதானே. கொஞ்சம் நீங்க அனுப்பினாலும் கொஞ்சம் டைம் எடுத்தா நாங்க எட் பண்றோம் எல்லாரும். திரும்ப அனுப்பிக்கிறேன் குரூப்ல. நீங்க அதை பிறகு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை 4ஆம் கிளாஸுக்கு நீங்க பிரிண்ட் எடுத்துக்கொள்ள பாருங்க. சரி. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். யோகட் உற்பத்திக்கு லாக்டோபெசிலஸ் பல்காரிஸ் சரி, இன்னொன்று சொல்லுங்க யாருக்கு சார்? Streptococcus thermophilus. எஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ். எழுதிக்கோங்க எல்லாரும். தெரியாதாக்கள் எழுதிக்கோங்க. தெரியலன்னா கவலைப்பட தேவையில்லை, அதுக்கு தானே படிச்சு வந்திக்கிறீங்க. சொல்லுங்க. மதுவம் பயன்படுத்துறதுதானே? இல்ல, யோகட் உற்பத்திக்கு மதுவும் பயன்படுத்துறல்ல. யோகட் உற்பத்திக்கு இந்த 2 பாக்டீரியாக்கள் தான் பயன்படுத்தப்படும், லாக்டோபெசிலஸ் பல்காரிஸும் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோஃபிலஸ். 2 பாக்டீரியாக்கள் தான் பயன்படுத்தப்படும். 2 பாக்டீரியாக்கள். ரைட், அடுத்தது பார்ப்போம். வினாக்கிரி உற்பத்தி சொல்லுங்க. எஸ், அசிட்டோபாக்டர் அசிட்டின்னு சொல்லுவோம் நாங்க. அது எங்களுக்கு பயன்படுத்தி சரியா எழுதிக்கோங்க. வினாக்கிரி உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய பாக்டீரியா வந்து அசிட்டோபாக்டர் அசிட்டி. சரியா பிள்ளைகள்? பாருங்க, நாங்க எழுதக்கொள்ள ஒரு முறை ஒன்றிக்கிற எழுதுறதுக்கு.
சரியா? ஒரு முறையொன்று இருக்கிற, அதை நாங்க விஞ்ஞான முறைன்னு சொல்லுவோம். அப்படின்னா லெக்டோபெசிலஸ் பல்காரிஸ்னு சொல்லக்கோல் இந்த முதல் எழுத்துக்கு தானே, முதல் எழுத்து எப்பயுமே கேபிட்டல் இருக்கணும், மத்தெல்லாம் சிம்பிள் ஆயிக்கணும். அது மாதிரி இது ரெண்டு சேர்த்து எழுதவும் படாது. லெக்டோபெசிலஸ் பல்காரிஸ் இது ரெண்டு சேர்த்து எழுதப்படாது. ஒரு இடைவெளி ஒன்று வச்சோம், கீழே கோடு போடணும். சரியா? அது விஞ்ஞான பெயர்களை எழுதக்கொள்ள நாங்க அப்படித்தான் எழுதணும் கட்டாயம். கீழால கோடு போடணுமே. அது நாங்க ஏலவல் இல்ல கிரேட் 10க்கு வரக்குள்ள நாங்க ஏன் அப்படி செய்யறோன்றது விளங்கும் உங்களுக்கு. ஆனா இப்பக்கு நீங்க அதை நான் சொன்ன மாதிரி எழுதி கொண்டு வந்தீங்கன்னா சரி. சரி, அடுத்து பான் உற்பத்தி. இதுக்கு தான் மதுவம் பயன்படுத்தப்படுற. மதுவத்துல எனக்கு என்ன திரும்ப வேணும்? விஞ்ஞான பேர் வேணும். விஞ்ஞான பேர் செக்கரோமைசிஸ். எஸ், செக்கரோமைசிஸ். செக்கரோமைசிஸ் அப்படி சொல்ல மேலும், இல்லைன்னா மதுவம்னு சொல்ல மேலும். சரியா? அடுத்தது இருக்கிற வந்து உயிர்வாயு உற்பத்தி, பயோகேஸ். பயோகேஸ் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய ரெண்டு பாக்டீரியாக்கள் சொல்லுமா? ரெண்டு மெத்தனோகொக்கஸும் எஸ் மெத்தனோபாக்டீரியா. மெத்தனோகொக்கஸும் மெத்தனோபாக்டீரியா. சரியா? அப்ப இதுகள் வந்து நீ பயன்பாடுகள்ல வரக்கூடியது. நான் உங்களுக்கு சில ஷார்ட் நோட் வந்து தாருங்க. சரி, இதுக்கு போற இன்னும் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் தாரத்துக்கு இருக்குது. நான் அந்த ஷார்ட் நோட் தாரேன். என்னண்டா, எங்களுக்கு நுண்ணங்கிகளோட பிரயோகங்கள் சம்பந்தமா அடிக்கடி கேள்விகள் வர. சரியா? இப்ப நாங்க இது வந்து நுண்ணங்கிகளோட வகைகள் தானே. இப்ப நான் இனி தந்திக்கிற ஷார்ட் நோட் என்னன்னா நுண்ணங்கிகளோட வகைகள். சரி, இது அப்படியே பாத்தீங்கன்னா நுண்ணங்கிகளோட வகைகள் தான் இனி தந்திக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு தரப்போற நுண்ணங்கிகளோட பிரயோகங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட் தரப்போறேன். நுண்ணங்கிகளோட பிரயோகங்களோட பயன்பாடுகள், யூசஸ் சொல்றேன். யார்கிட்ட மைக்கேல்ஸ் இது பாருங்க. பிரயோகங்கள்ல மெயினா நுண்ணங்கியல் பயன்படுத்தப்படக்கூடிய பிரயோகங்கள் நான் ஒன்றொண்டா சொல்லி கொடுப்போம். முதலாவது நைதரசன் பதித்தல். சரியா? நைதரசன் பதித்தலுக்கு நுண்ணங்கியல் பயன்படுத்தப்படும். சரியா? நைதரசன் பதித்தல் சொன்னா என்னென்றால் பிள்ளைகள் நாங்க இதை ஆஃப் வச்சுக்கொள்வோம். முதலாவது உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்துல தான் நைதரசன் இருக்கிற. சரியா? வளிமண்டலத்துல நைதரசன் வாயு N2 தான் நாங்க அதுக்கு சொல்ற. இதற்கு குறியீடு N2. அது எத்தனை சதவீதம் இருக்கிறேன்னு சொன்னா சொல்லுவோம். வளிமண்டலத்துல நைதரசன் சதவீதம் என்ன சொல்லுங்க? 79. 78 சொல்றது சரியா? 78 நல்ல 78% சரி. சரியா? கிட்டத்தட்ட 80 சொல்ற சில ஆட்கள் அது அது அன்னளவா சொல்லக்கொள்ள 80ன்னு சொல்லுவாங்க. சரியா சொல்றேன்னா ஒரு 78 சொல்றது சரி. அப்ப இப்ப வளிமண்டல நைதரசன் இருந்ததுக்கு தாவரங்களை பொறுத்த வரையில அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசன் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? வளிமண்டலம் இருக்கிற நைதரசன் தாவரங்களா எடுக்கலாம். அப்ப வளிமண்டலத்தில் இருக்கிற நைதரசன் எங்க வரணும்னு சொன்னா மண்ணில் பதிக்கப்பட வேண்டும். மண்ணில் பதிக்கப்பட வேண்டும். அப்படி அந்த வளிமண்டல நைதரசனை மண்ல பதிக்கக்கூடிய அதுக்கு தான் சொல்ற நைதரசன் பதித்தல் சொல்ற. சரியா? அத ரெண்டு ஜாய் பாக்டீரியாக்கள் செய்யற. பாக்டீரியாக்கள் ரெண்டு விதமா செய்யும். ஒன்று சுயாதீனமாக வாழும் பாக்டீரியாக்கள் நைதரசன் பதித்தலை செய்யும். சுயாதீனமாக வாழ்றா என்ன? மண்ல யாரோட வாழாம மண்ல சும்மா வாழ்றது, சொந்தமா அவருக்கு இடத்துல வாழ்றது. சரியா? அப்படி வாழ்றா அதுக்கு சொல்ற வந்து சுயாதீனமாக வாழ்ற பாக்டீரியா. இன்னொன்று வந்து ஒன்றிய வாழ்வு பாக்டீரியா. ஒன்றிய வாழ்வு பாக்டீரியா. சரியா? அப்படின்னா சில பாக்டீரியாக்கள் இருக்கிற தாவர வேருள்ளுக்கு வாழ், மண்ல வாழ்றல்ல தாவரம் ஒன்றுல வேருள்ளுக்கு தாவரத்தோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். சரியா? தாவர வேருள்ளுக்கு. ரைட்டா? அந்த பாக்டீரியாக்கள் சொல்ற வந்து ஒன்றிய வாழ்வு பாக்டீரியான்னு சொல்லும். அப்ப சுயாதீனமாக வாழ்ந்து சரியா மண்ல வந்து தாவரங்களோட இல்ல சும்மா மண்ல வாழ்றார்கள். ரைட்டா? அதுக்கான உதாரணம் தான் அசட்டோபாக்டர். சும்மா அவர்கிட்ட பாட்டுல வாழ்ற இந்த தாவரத்தோட வேர்கள்ல அப்படிலாம் வாழ்றது சும்மா வாழ்றது அசட்டோபாக்டர் சொல்லுவோம் நாங்க. அசட்டோபாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது மண்ல சுயாதீனமாக வாழ்ந்து நைட்ரசன் பதிக்கும். சரியா? அப்ப அங்க பாருங்க, அந்த விவசாயிகள் என்ன தெரியுமா செய்வாங்க? விவசாயிகள் வந்து இப்ப தாவரங்களுக்கு நைட்ரசன் வேணும் தானே, அதுக்காக வேண்டி மண்ல இந்த அசட்டோபாக்டரை போட்டுருவாங்க. அந்த புகரை போட்டுற மாதிரி
இந்த அசோட்டோபாக்டீரியா பாக்டீரியா போடுவாங்க மண்ணுல. போட்டா அது என்ன செய்யும்? அந்த பாக்டீரியா மண்ணுக்கு நைட்ரசனை கொண்டு வரும். அப்ப தாவரங்களுக்கு நல்ல நைட்ரசன் கிடைக்கும். அப்ப தாவரங்கள் நல்லா வளரும். அதனால இந்த அசோட்டோபாக்டருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் உயிரியல் வளமாக்கிகள். அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகர மாதிரி இந்த அசோட்டோபாக்டரை போடுறது. அதனால அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு புனை பேரோ பட்ட பேர் உண்டிக்கிற உயிரியல் வளமாக்கி அப்படின்னு சொல்லி. சரியா? இன்னொன்றிக்கிற ஒன்றிய வாழ்வு பாக்டீரியாக்கள் நான் சொல்றேன் வந்து ரைசோபியம் தான் சொல்லுவோம். சரியா? அது வந்து வாழ்ற வந்து யாரோடன்னு சொன்னால் அவரை தாவரங்கள். அந்த கௌப்பி, பயறு, போஞ்சிக்கா, கேட்டா இது எல்லா தாவரங்களும் நான் சொல்றேன் அவரை தாவரங்கள் சொல்லி. கடலை, சரியா? கடலை, கடலை தாவரம், கௌப்பி தாவரம், பயறு, இது எல்லாத்துக்கும் நாங்க சொல்றோம் அவரை தாவரம் சொல்லி. அந்த அவரை தாவரத்துல வேருள்ளுக்கு இந்த ரைசோபியம் சொல்லக்கூடிய பாக்டீரியா வாழும். சரியா? அதுலயும் அவரை தாவரம் மட்டும் எடுத்தா இப்படித்தான் அதுல வேர் இருக்கிற. அவரை தாவரத்துல வேரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படித்தான் அவரை தாவரத்துல வேர் இருக்கிற. சரியா? அந்த வேர்ல வந்து பாருங்க முட்டை முட்டையா இருக்கிறது. இதுக்கு நாங்க சொல்ற வேர் சிறு கணுக்கள். வேர் சிறுகணுக்கள். அந்த வேர் சிறுகணுக்களுக்கு இந்த ரைசோபியம் வாழ்ந்து கொண்டு நைட்ரசனை பதிச்சு அந்த தாவரத்துக்கு கொடுக்கும். சரியா? அப்படி ஒரு தாவரத்தோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு நைட்ரசன் பதிக்கிறேன்னு சொன்னா அதை நாங்க ரைசோபியம் சொல்லுவோம். சொந்தமா வாழ்ந்து நைட்ரசன் பதிக்கணும்னு சொன்னா அதை நாங்க சுயாதீன சாரி தாவரத்தோட சேர்ந்து வாழ்ந்து நைட்ரசன் பதிக்கணும் அதை நாங்க ஒன்றிய வாழ்வு பாக்டீரியான்னு சொல்லுவோம். சொந்தமா மண்ணில் இருந்து கொண்டு நைட்ரசனை பதிக்கக்கூடிய ஆட்களுக்கு நாங்க சுயாதீன வாழ்வு பாக்டீரியான்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணங்களை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? அப்ப நான் எனக்கு டைம் இதோட முடியுது. நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க இந்த பிரயோகங்களை கண்டினியூ பண்ணோம். பிரயோகங்களை எங்களுக்கு குயிக்கா பாத்துருவோம். நாங்க இந்த கிளாஸ்ல வந்து இன்ட்ரடக்ஷன் அது எல்லாம் கொடுத்து சுட்டி எங்களுக்கு டைம் எடுத்து அடுத்த கிளாஸ் சரியா 5:30 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 6:30 முடிச்சாச்சு. சரியா? டைமிங் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அப்ப எங்களுக்கு அந்த எல்லா விஷயத்திலும் பிளேஸ் ஆகும். சரியா? டைம் வந்து எங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஆகாம நாங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. எல்லாரும் பிள்ளைங்க சொல்றேன் என்னன்னா அந்த 5:30 முதல்ல உங்களுக்கு ஜாயின் பண்ணி 5:25 உங்களுக்கு ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு சரியா 5:30 ஸ்டார்ட் பண்ணி அது பிள்ளைகள் ஜாயின் பண்ண காட்டி வெயிட் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கிறது. அப்படி வெயிட் பண்ணாம நாங்க ஸ்டார்ட் பண்ணா மிச்சம் நல்ல. சரியா? அப்படி முன்னுக்கு பின்னுக்கு ஆகுதுண்டா நான் எங்கேயாலும் பயணம் மட்டும் போயிட்டோ இல்லாட்டி நாங்க லேப்டாப்ல சரி நாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன சரி குழப்பங்கள் சரி இந்த சரியா? சிலர் நாங்க ஸ்டார்ட் பண்ண போக்குள்ள எங்களோட ஜூம் வந்து அப்டேட் ஆக பிடிச்சு என்னமோ டவுன்லோட் ஆகி அப்டேட் ஆகும் ஒட்டோவா. அப்டேட் ஆகினோடனே எங்களுக்கு ஒன்றும் செய்யல. வெயிட் பண்ணணும், கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னு வெயிட் பண்ணணும். அப்படி நீ வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், அவ்வளவுதான். சரியா? அப்படியான விஷயங்களை நாங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணுவோம் குரூப்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அது தவிர நீங்க கணக்கா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டா சரி. அப்படி இல்லை நாங்க சும்மா சொல்லுவோமே எங்களுக்கு வந்து நம்மளும் பயணம் கொண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான். சரியா? அது எப்பயாலும் ஒருக்க நடக்கலாம் சொல்றேன், எப்பயாலும் ஒருக்க நடக்கலும். அப்ப நான் 5:30 இல்ல 6க்கு சரி கிளாஸ் சொல்லுவேன். இல்லாட்டி இந்த கிளாஸ் இல்ல வேற ஒரு டைமுக்கு மாத்திரும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அது நீங்க கரெக்டாக குரூப்ல தான் அட்டென்ஷனோட இருக்கணும். குரூப்ல தான் அட்டென்ஷனோட இருக்கணும். கொஞ்ச நாள் போக்குள்ள நாங்க இன்னும் உங்களுக்கு அகாடமி நம்பரை தரல நான் உங்களுக்கு. சரியா? இப்ப நான் தான் உங்களை வந்து செஞ்சு கொண்டு போறேன். அதை செஞ்சு எடுத்துட்டு தான் நாங்க உங்களுக்கு அகாடமி நம்பர் ஒன்று தருவோம், எங்களோட அகாடமி நம்பர். சரியா? அப்ப நாங்க வந்து ரெஜிஸ்டர்ட் அகாடமி உண்டு ஸ்ரீலங்கால. இன்றைக்கு ஆன்லைன்ல தமிழ் மீடியத்துக்கு ஆகக்கூட பிள்ளைகள் வாரன்னா எங்க அகாடமி தான் வரும். ரைட்டா? ஆன்லைன்ல தமிழ் மீடியத்துக்கு ஆகக்கூட பிள்ளைகள் வாரம் வந்து எங்க அகாடமி தான். ஏன்னா எங்க அகாடமில வந்து ஃபீஸ் நல்லாவே குறையும். ரெண்டாவது பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம். என்னென்ன பிள்ளைகளுக்கு வேணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம். அந்த ரெண்டு நோக்கம் தான் உண்மையில. அதால பிள்ளைகளோட நலவை பார்த்து கொண்டு போறதுனால எங்களுக்கு மாஷால்லான்னு சொல்லி இன்னைக்கு இப்ப கரண்டாவே ஒரு 800-900 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. டோட்டலா படிச்ச பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்களுக்கு ஒரு நினைக்கிறேன் 4000க்கும் கூட 4000 to 5000 இடையில பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. 4800 மாதிரி பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க. சரி, இன்னும் நான் கண்டினியூ பண்ணி தான் இருக்கிறோம். புதிய புதிய விஷயங்கள் கொண்டு வரோம். மேபி ஃபியூச்சர்ல வந்து நான் பிசிக்கல் கிளாஸும் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறேன். சரியா? கண்டி கட்டுக்கோஸ்தட்ட மாதிரி ஏரியாக்கள்ல. அப்ப இன்ஷால்லா நாங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கள் அடுத்த கிளாஸுக்கு பிரிண்ட் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்தது இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் குரூப்ல போடுவேன் இந்த நோட் எல்லாம். நான் இன்றைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண இந்த நோட் எல்லாம் போடுவேன். அடுத்த கிளாஸ்ல நாங்க பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு போவோம். அடுத்த கிளாஸ்ல நீ இன்ட்ரடக்ஷன் ஒன்றும் தேவையில்ல தானே?
சரியா? டைம் சரியான மாதிரி எங்களுக்கு குறைவாய்க்கிற சொல்லி நாங்க அடுத்தடுத்த பாடங்களை நாங்க வேகமா கொண்டு போக வேண்டியது. சரியா? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த விஷயங்களை பார்த்துக்கொண்டு இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். குரூப்ல வரும் இதெல்லாமே. பிரிண்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. ஜஸாக்கல்லாஹ். யார் சார் குரூப்ல சேராத புரியல இருந்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல ஆட் பண்ணிருக்கேன். ஜஸாக்கல்லாஹ். Thank you, sir. தேங்க்யூ சார். ஜஸாக்கல்லாஹ்.